ஒரு நல்ல கதை என்று எடுத்துக்கொண்டால் அதில் குறிப்பிட்ட சில கருப்பொருள்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு இலக்கணம் மரபு இருக்கிறது. அது கதை களம் இருக்கணும், அது முதல்ல கருப்பொருள் இருக்க வேண்டும் என்பது மிக மிக அவசியம். ஒரு கருத்தை மையமாக வைத்து தான் அந்த கதையை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு இலக்கணம் ஆரம்ப காலத்திலேருந்து இருந்திருக்கு. ஒரு கதையில் இந்த காலத்துக்கு ஒவ்வாத ஒரு கருப்பொருள் இருக்குதுன்னு சொன்னால் அந்த கதையெல்லாம் நம்ம கேட்கணுங்கிற அவசியமே இல்லை. அதனால தான் சில கதைகள்லாம் வழக்கொழிந்து கொண்டே வருகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த காலத்துக்கு பொருந்தக்கூடியதாக சில கதைகள் தான் லைவில் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் மீடியாவை ஓப்பன் பண்ணாலும் ரொம்ப பழைய கதைகள்லாம் இப்போ பொருந்துறது மாதிரி இருக்கிற சீனை மட்டும்தான் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓல்டு டைப்பில் இருக்கக்கூடியதெல்லாம் சும்மா அது நம்ம விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வைத்து கொண்டு இருப்பார்கள் ஒழிய கதையின் வழியாக ஒரு கருப்பொருளை இந்த சமூகத்திற்கு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் முக்கிய நோக்கம். ஒரு கதை அது புனைவு தான் பெரும்பாலும். சில வரலாறுகள் அந்த காலத்தில் இருந்த வரலாற்று உண்மைகளை எடுத்துக்கொண்டும் இந்த புனைவை சேர்த்து வழங்கக்கூடிய ஒரு டெக்னிக்கும் சில ரைட்டர்ஸுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அது மாதிரி இன்றைக்கு சினிமா உலகமோ நாடக உலகமோ எதை எடுத்துக்கிட்டிங்கனாலும் நீங்கள் கதை கருப்பொருள் இல்லாமல் இருக்காது. அப்படி இல்லாததெல்லாம் அந்த படம்லாம் ஓடுறதே கிடையாது. அப்போ கதை களம் வேண்டும். இது எங்கே எந்த பிளேஸில் நடக்குது, அந்த சம்பவங்கள் நடக்கக்கூடிய களங்கள்லாம் கரெக்டாக தெரியப்படுத்தணும். அப்புறம் பாத்திரங்கள் மிக மிக முக்கியம். அதிகமான பாத்திரங்கள் இருந்ததுன்னா கையாளுவது ரொம்ப கஷ்டம். அதனால் குறைந்த பாத்திரங்களை வைத்து கொண்டு எழுதுவது ஒரு வழக்கம். அது பெரிய நாவல்கள் பூக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா காப்பியங்கள் மாதிரி எழுதுறதெல்லாம் பாத்திரங்கள் நிறையா இருக்கும். மகாபாரதத்தில் ஏகப்பட்ட பாத்திரங்கள் இருக்குது, உபகதைகள் இருக்கின்றன. அதில் உபகதைகள் தனியாக தான் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். அந்த மொத்த கதையும் யார் எழுதுனாங்களோ அதை அப்படியே இன்றைக்கு எங்கேயுமே சொல்வதில்லை. ஒரு பிட்டு எடுத்துக்கிட்டு சொல்லக்கூடிய ஒரு பழக்கமும் வந்துடுச்சு. ஏன்னா இந்த காலத்துக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, சீக்கிரம் முடிச்சுட்டு போகணும் அப்படிங்கிற காலத்தில் இப்போல்லாம் குறுநாவல், சிறுநாவல், கையடக்க நாவல் அப்படிங்கிறது மாதிரி வந்துடுச்சு. அதிலெல்லாம் பாத்திரங்கள் ரொம்ப குறைச்ச ஒரு 4-5 பேர் ஒரு ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற மாதிரி, இல்லை ஒரு தெருவில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் எழுத ஆரம்பிச்சிட்டார்கள். சரி, இதெல்லாம் இருந்தால் மட்டும் போதுன்னா ஒரு மோதல்களும் அங்கே இருக்க வேண்டும். அப்போ தான் சுவாரஸ்யம் இருக்கும். இந்த மோதல் நடந்துக்கிட்டு இருக்க எப்போங்க அது சரியாக முடியுமா, இதுக்கு தீர்வு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு விளைவு நமக்கு வரணும். உந்துதல், என்ன இப்படி சண்டை போட்டுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். அந்த மோதல் தொடர்ந்து கொண்டே இருந்தால் சலிப்பு வந்துடும் நமக்கு. அதுக்குள்ளே அந்த கதையை முடிச்சிடணும். இது நிஜ வாழ்க்கையிலும் உண்மை தானே, கதையில் மட்டும் இல்லை, நிஜ வாழ்க்கையிலும் மோதல்கள் தேவை தான் சுவாரஸ்யத்துக்காக. ஆனால் அது முடிஞ்சிடணும். அது முடியாமல் இருந்துச்சுன்னா சலிப்பு வரும். அதுமாரி கதை படிக்கும்போது சலிப்பே வரக்கூடாது. அந்த மோதல்களுக்கு அப்பப்போ ஒரு டெம்பரரியாக ஒரு முடிவுகள் கொடுத்து கொண்டு எழுதக்கூடிய கதாசிரியர்களும் இன்னும் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அந்த மாதிரி நீங்கள் மகாபாரதத்தை எடுத்தால் கூட அங்கங்கே ஒரு முடிவு குட்டி குட்டியாக வரும். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். மகாபாரதத்துலேயோ ராமாயணத்துலேயோ பழைய இலக்கியங்கள், தமிழ் இலக்கியங்களில் இருக்கிறது எல்லாத்துலேயுமே அதெல்லாம் தான் இருக்குது. மற்றதெல்லாம் நிறைய எழுதுனதெல்லாம் காணாமல் போயிடுச்சு. இதெல்லாம் யாரும் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ ஒரு நல்ல கதை இருந்தாலும் நம்ம வீட்டில் வச்சுருப்போம், பிடிக்காதெல்லாம் நம்ம என்ன இடைக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி அந்த காலத்திலே தூக்கி போட்டாங்க அந்த சுவடியெல்லாம். இப்போ இருக்கிறதெல்லாம் பழைய காலத்து இலக்கியங்களோ காப்பியங்களோ இதிகாசங்களோ எல்லாமே ஏன் இருக்குது லைவில் அப்படின்னு சொன்னால் அதிலெல்லாம் என்னென்ன ஜனரஞ்சகமான காட்சிகளும் சம்பவங்களும் மோதல்களும் அப்பப்போ சின்ன சின்ன முடிவுகளும் கருத்துகள், ஒரு முடிவு வரும்போது அங்கே ஒரு கருத்தை வெளியிட்டிருப்பான் அந்த கதாசிரியர். அந்த மாதிரி ஒரு முடிவு கடைசியாக கொடுப்பான், கிளைமேக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. அது இல்லாமல் இருந்ததுன்னா அந்த கதையெல்லாம் என்றைக்குமே படிக்கிறதுக்கு லாய்க்கில்லைன்னு தூக்கி போட்டுருவாங்க. அந்த மாதிரி சில கதைகள் ஸ்பிரிச்சுவல், இந்த மாதிரி நம்ம ஆன்மீக கதைகள்னு போகும்போது அதை முழுக்க முழுக்க நம்ம பார்க்க முடியாது. கொஞ்சம் போர் தான் இருக்கும். இந்த காலத்துக்கு பொருந்தாத விஷயங்கள்லாம் அதில் இருக்கும். நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதில் இருக்கக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், புள்ளி விவரங்கள் இதெல்லாம் நம்ம ஏற்றுக்க முடியும். இருந்தாலும் கடைசியில் ஒரு உண்மையை தெரிவிப்பார்கள். அதுதான் கருப்பொருள். அதுக்காக குழந்தைங்களுக்கு ஆரம்ப காலத்திலேயே அதை சொல்லி விடுவார்கள். இப்போ ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக கதைகள் அப்படின்னு சொன்னால் பெரியவங்களுக்கு ரொம்ப சொல்ல முடியாது, குழந்தைங்களுக்கு தான் சொல்லலாம். கதைகள் அதை நம்புவாங்க அவங்க முழுக்க முழுக்க. அந்த நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த ஆன்மீக கதைகளே இருந்து கொண்டு இருக்கின்றன. பெரியவங்களுக்குலாம் கதை சொல்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சினிமா லெவலில் எடுக்கணும். பொன்னியின் செல்வம் மாதிரி சினிமா கதையும் பொன்னியின் செல்வம் வேறு. ஆக்சுவலாக நீங்கள் படித்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசம், அது படித்தவங்களுக்கு தான் தெரியும்.
அதனால பொன்னியின் செல்வன் அப்படியே எடுக்கலை. இந்த காலத்துக்கு இருக்கிறது மாதிரி கல்கி எப்படி எழுதினாரோ அதை விட்டுட்டு கொஞ்சம் அப்படி இந்த பக்கம் வந்துட்டாங்க. அது மாதிரி இருந்தால் தான் பெரியவங்க பார்ப்பாங்க, கேட்பாங்க, ரசிப்பாங்க அப்படிங்கிறது முடிவு. இதெல்லாம் வந்து கதாசிரியருக்கும் திரைக்கதை ஆசிரியருக்கும் டைரக்ஷனை விட்டுருங்க. இது 2 பேருக்கும் தெரிஞ்சிருந்தால் தான் கதை இப்பயும் ஓட்டத்திலே இருந்து கொண்டிருக்கும் அப்படிங்கிறதுல. ஆக முக்கிய கூறுகள் அப்படின்னு சொன்னால் கருப்பொருள் அவசியம், தீம் இருக்கணும், அதில் ஒரு பிளாட் இருக்கணும். பிளாட்டுன்னா வேறு ஒன்றும் இல்லை, ஒரு கதைக்களம், வேறு ஒன்றும் இல்லை. அது கேரக்டர்ஸ், கான்ஃப்ளிக்ட் இல்லாமல் நமக்கு பிடிக்கவே பிடிக்காது ஒரு கதையை படிக்கணும்னா. ஒரு நிஜ வாழ்க்கையிலையுமே கொஞ்சம் கான்ஃப்ளிக்ட், நம்ம வீட்டில் இல்லைனாலும் பக்கத்து வீட்டில் இருக்கான்னு நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். நம்ம ஊரில் இருக்கா, நம்ம சமுதாயத்தில் கான்ஃப்ளிக்ட் இருக்கா, அதை தான் ஃபஸ்ட்டு நம்ம வாட்ஸ்அப் எடுத்தோன்னா கான்ஃப்ளிக்டான விஷயத்தை தான், கான்ட்ரடிக்ஷன், இந்த 2 வார்த்தையும் மனசுக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே. ஏன்னா அதோட இலக்கணமே அதுதான். அதனால் அது அவசியம் அப்படின்னு பார்த்து கொண்டு இருப்பார்கள். ஆனால் முடிவை தேடிக்கொண்டே தான் இருக்கும் அந்த மனசு. ஏன்னு சொன்னால் அந்த கான்ஃப்ளிக்ட்டுக்கும் அதுக்கு பிடிக்காது, எல்லா மனித மனத்துக்கும். அப்போ முடிவு எங்கே இருக்குது அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கோம். அப்போ ரெசல்யூஷன் வந்து முடியும். ஒரு தீர்மானம் போட்டால் அந்த ரெசல்யூஷனுக்கு ஒரு முடிவு இருக்கணும் அப்படிங்கிறது தான் கூட்ட அமைப்புலேயும் சரி, வீட்லேயும் சரி, சமூக அமைப்புலேயும் சரி, இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். இது எல்லாமே கதைக்குள்ளே இருக்கும். நாட்டாமை அப்படின்னா இது பூரா இருக்கும். எந்த ஊருக்கு போனாலும் நாட்டாமல் இருந்ததுன்னா இதெல்லாம் இருக்கும். அதை வச்சு தான் கதையை எழுதி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லலாம். ஏன்னா அந்த முடிவை ஏற்றுக்கொண்டு அதன் வழியில் நடக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் அந்த கிராமத்துலலாம் இருந்து கொண்டு இருந்தது. இப்போல்லாம் நாட்டாமல் தீர்ப்பை மாற்றி முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி காலம். இப்போ சட்டம் கூட யாரையும் ஒன்றும் செய்ய முடியல. சட்டத்திலிருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு பணம் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி, சட்டத்தை மாற்றி எப்படி விளையாடலாம் அப்படிங்கிற லெவலுக்கெல்லாம் இன்றைக்கு வந்து கொண்டு இருக்கிறது. இப்போ அந்த மாதிரி கதைகள் தான் எல்லாருக்குமே பிடித்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஆக கதைக்கான நியதி இது தான், விதி இது தான், அதுதான் இலக்கணம். இது தெரிஞ்சதுன்னா நீங்கள்லாம் கூட யாரும் கதை எழுதி பழகலாம். அதுதான் நான் சொல்ல வர்றது. கதையை வந்து மிக மிக முக்கியமான ஒரு அருமையான ஒரு சமுதாயத்தை சீர்திருத்தணும்னா கதையின் வழியை நன்றாகவே சீர்திருத்தலாம் அப்படிங்கிறது முற்காலத்திலே தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் பல அறிஞர் பெருமக்கள். அந்த கதாசிரியர்கள் தான் நாட்டையே புரட்டி போட்டிருக்காங்க. புரட்சி எல்லாமே கதையின் வழியாக வந்தது தான். ஒரு நாட்டில் புரட்சி வருதுன்னா கூட கதை தான். அதை இசை வடிவத்திலும் நாடக வடிவத்திலும் தான் எல்லாருக்கும் கொடுத்துருக்குறாங்க அந்த காலத்திலே. ஆக கதை எழுதுகிற பழக்கம் குழந்தைங்களுக்கு மிக மிக பெரியவங்களுக்கு மிக மிக அவசியம். அதை குழந்தைங்களுக்கு நீங்களே சொல்லணும். உங்கள் வீட்டு நடந்த இந்த பாரம்பரியமான, நம்ம வீட்டில் தாத்தா என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு முன்னாடி இருந்த தாத்தா எப்படி இருந்தாங்க, அவங்கெல்லாம் என்னென்ன செஞ்சாங்க, சாமி கும்பிட்டாங்களா, கும்பிடலையா, எப்படி சம்பாரித்தாங்க, சொத்தெல்லாம் எங்கெங்கே தேடினாங்க, பிற்காலத்தில் எப்படி அதை அழிஞ்சு போச்சா, இல்லை இருக்குதா, இப்போ நாம் அதை எப்படி பாதுகாக்கணும், இல்லைன்னா புதுசாக நம்ம உருவாக்கணுமா, இந்த கதைகள்லாம் உங்கள் வீட்டில் நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்கள் பரம்பரை மேலேயும் உங்கள் மேலேயுமே ஒரு மதிப்பு இருக்கும். இதெல்லாம் மிக மிக அவசியம். அதுக்கு கான்டெம்பரரியாக அந்த காலத்தில் ராஜா காலத்தில் என்ன இருந்ததோ, நம்ம வீட்டில் என்ன நடக்குதோ அதையும் நம்ம சொல்லணும். அப்போ அந்த குழந்தைங்களுக்கு ஓ, நம்ம வீடு ஒரு ராஜா அரண்மனை மாதிரி இருந்திருக்கு, ஒரு ராஜா மாதிரி தான் நம்ம தாத்தாலாம் இருந்திருக்காரு அப்படின்னு ஒரு அந்தஸ்து அங்கே திணிக்கப்படுகிறது. இது மிக மிக அவசியம். இது நீங்களே அதை உங்கள் வீட்டில் இந்த கதையோட, ஏன்னா தேவையில்லாமல் யார் யார் வீட்டு கதையெல்லாம் நம்ம சொல்லி கொண்டு வதந்தியாக பரப்பி கொண்டு இருப்பதனால குழந்தைங்கள்லாம் ஒன்றும் உருப்பிடும்னு சொல்ல முடியாது. அதில் கொஞ்சம் நேரத்தை குறைச்சிக்கிட்டு நம்ம வீட்டு கதை ரியல், இது வந்து ரொம்ப புழுகினது ரொம்பவே இருக்காது, புழுகே ரொம்ப இருக்காது இதில். இதை நீங்கள் சொன்னீங்கனாலே குழந்தைங்க அடுத்தடுத்து வரும்போது வெறுப்பை காட்டக்கூடாது. நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க யார் மேலே இன்றைக்கி அப்பா அப்படி சத்தம் போடுறாருன்னா காரணம் இருக்குப்பா, பின்னாடி அதுக்கு முன்னாடி ஒன்றை மாதிரி இருக்கும்போது இப்படி நடந்ததுப்பா, இப்படிலாம் நம்ம இதெல்லாமே கதை தான், நடந்து முடிந்தது தானே, நினைவுகள் தானே, இதெல்லாம் நம்ம வீட்லேயும் சொல்லணும். இந்த மாதிரி சொல்லி வளர்க்கப்பட்ட குழந்தைகள்லாம் நீங்கள் எந்த ரூட்டில் கொண்டு போனாலும் போகும். பணம் சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கும். இல்லை உலகத்தையே நீ அழிடான்னு சொல்லி கொடுத்தாலும் அழிச்சிடும் அந்த குழந்தை. இல்லை நியாயம் தர்மம் இந்த வழியில் போனாலும் அது உள்ளுக்குள்ளேயே ஒரு பக்கம் வச்சுருக்கோம், அதால் மீறி செயல்பட முடியாது. அப்பப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிடும் அந்த ஏரியாவுக்கு போனாலே. அந்த மாதிரி குழந்தைகளை வளர்ப்பதற்கு கதைகள் மிக மிக முக்கியம். ஸ்டோரி டெல்லிங் இஸ் எ மஸ்ட் இன் ஆல் ஃபேமிலி. அதுதான் முக்கியமான கருத்து. அந்த அடிப்படையில் வயதானவங்க வீட்டில் எல்லோரும் ஒன்றாக இருந்த காலம். அப்போ வயதானவங்கள்லாம் சொல்லி கொண்டு இருந்தார்கள். இப்போ அவங்களாம் முதியோர் இல்லமோ வேறு இல்லமோ எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அதனால் பேரண்ட்டே சொல்லணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள், வேறு ஒன்றும் இல்லை. அதை அந்த காலத்தில் முதியோர்கள், இப்போ எனக்கு வந்து எங்கள் பாட்டி
எங்கள் பாட்டி சொன்ன கதையினால தான் நான் அப்படியே இருக்கிறேன். சமண மதத்தில் நான் இருக்கிறேன்னா ஜீவரத்னம்னு எங்கள் பாட்டி, எங்கள் அம்மா, எங்கள் அப்பாவோட அம்மா அவங்க சொன்ன கதைகள் தான் இன்றைக்கி காப்பியங்கள் எல்லாமே எனக்கு சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட எல்லாமே அவங்க எங்கே படித்தாங்க எப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏன்னா நான் வினா தெரியும் போது அவங்க இறந்து போயிட்டாங்க. அதனால் எனக்கு தெரியல. ஆனால் சின்ன வயசில் அவங்க சொன்ன கருத்துக்கள், அந்த சம்பவங்கள் எல்லாமே மனதில் அப்படியே இருக்குது எனக்கு. நாககுமார காவியம்னு சொன்னால் அந்த தண்ணியிலேருந்து அந்த குழந்தை எப்படி வந்ததுங்கிறது எனக்கு நல்லாவே தெரிகிறது. படிக்கும்போது ஓஹோ இந்த காப்பியத்தை தான் பாட்டி சொன்னிச்சோ அப்படிங்கிறது தெரியுது. நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ, இப்போ திருலோக தர்ம தியானத்தில் என்ன சொல்கிறீங்களோ அதெல்லாம் உங்கள் குழந்தைகளுக்கு அவங்கவுங்க அம்மாவோ அப்பாவோ கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டு அவங்களோட இன்டிமேசியாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த கதையை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவங்க கூட இருப்பாங்க. அவங்க தேவையில்லாமல் ஆப்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி இந்த கார்ட்டூனு அதையும் இதையும் செல்லை பிடிச்சி நோண்டிக்கிட்டு இருக்க பழக்கமும் கொஞ்சம் குறையும். இதெல்லாம் தாத்தா பாட்டி இருந்தால் செய்வாங்க. ஆனால் இருந்தால் கூட அந்த குழந்தைங்க தனியாக தான் இருக்குது. அப்பா அம்மானா ஒரு பயம் இருக்கும் கேட்கணுன்னு. அப்போ அந்த பீரியடு வந்துடும் அவங்களுக்கு. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் தான் அதெல்லாம் செய்யணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு நம்மளுடைய இலக்கியத்தில், தமிழ் இலக்கியத்தில் இருக்கக்கூடிய காப்பியங்கள் எல்லாமே சமண காப்பியம் தான் நிறைய இருக்குது. நீங்கள் ஒன்றும் எடுத்தோன்னே அந்த 14 கீழ்கழக்க நூல்களெல்லாம் நீங்கள் அவங்களுக்கு சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அதெல்லாம் அங்கங்கே தெளிக்கப்பட்டு இருக்கிறது. இதெல்லாம் கண்டிப்பாக சொல்ல வேண்டும். கதைன்னா சாதாரணமாக இருக்கும். ஒரு நாட்டையே புரட்டி போடக்கூடிய அளவுக்கு புரட்சிகளை ஏற்படுத்திய கதைகள்லாம் நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட பழைய இந்த அரசர்கள் கதைகள்லாம், எம்ஜிஆர் நடிக்கிற படம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும். ஒரு நாட்டிலே புரட்சியான, அதனால தான் புரட்சி நடிகர்னே அந்த ஆளுக்கு பேர் கொடுத்தான். அதனால தான் ஒரு குடும்பத்தையே நீங்கள் தூக்கி நிமித்தணும்னா கூட அந்த குழந்தைக்கு அப்போலேருந்தே மைண்டில் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த குழந்தை அந்த குடும்பத்தை எங்கேயோ ஏதோ ஒரு லெவலில் கொண்டாந்து நிற்கும். அதெல்லாம் வீட்டில் இருக்கக்கூடிய பேரண்ட், அது ஆணோ பெண்ணோ, இல்லை பெண்ணு நீங்கள் இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லது அவங்களால சொல்ல முடியும். இப்போல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். இதில் யாராவது ஒருத்தங்க அப்பாவோ அம்மாவோ இந்த கதைகளை நீங்கள் சொல்ல வேண்டும். அப்போ தான் நம்ம சமுதாயம் நன்றாக வளரும். நியாய தர்மம் ஏதோ ஒரு ஓரத்துலையாவது இருந்து கொண்டே இருக்கும். திடீர்னு இது பார்த்திங்கன்னா பூதாகாரமாக பெருசாக கூட போகலாம். இதெல்லாம் உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க தன்னுடைய குழந்தைகளுக்கு சொல்லி கொண்டிருந்த காலம் மங்கி போய்விட்டது. அதனால் அந்தந்த பெற்றோர்களும் இதை சொல்ல வேண்டியது மிக மிக அவசியம். அதனால் நீங்கள் புக்கெல்லாம் வாங்கி படிங்க. அதில் எந்த கதையை சொல்லணுங்கிறத நீங்கள் தேர்வு செய்வீங்க. அதன் பிறகு அவங்களுக்கு சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். சரி, இன்றைக்கு கதை களத்துக்குள்ளே நாமும் வருவோம். முதல்ல அகிம்சையை பற்றி ஒரு கதை. மகாபல் அப்படின்னு ஒரு மன்னர் இருந்தார். அவர் சமணத்தை தழுவியர். இப்போ நான் சொல்கிற கதையிலேயே நான் சொல்கிற இலக்கணம் இல்லைன்னா எங்கெங்கே இருக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன். மற்ற கதைகளை நான் கூட எடுத்துக்கிறதே கிடையாது. ஏன்னா ஒரு கதை எப்படி எழுதணும் அப்படிங்கிறது என்னுடைய தகப்பனார் நல்ல கதை எழுதுவார், நாடகங்கள் எழுதுகிறவர். அவர்கிட்ட கொஞ்சம் நான் கற்றுக்கிட்டதுனால சொல்கிறேன். எல்லா கதையுமே இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு எனக்கு இலக்கணத்தை சொல்லி கொடுத்ததே என்னுடைய தகப்பனார். கதை சொன்னதே எங்கள் பாட்டி. கதை எப்படி எழுதணும்னு, ஒரு நாடகத்தை எப்படி நம்ம நடத்தணும்னு சொல்லி கொடுத்தது என்னுடைய தகப்பனார். இது அப்படியே எனக்கு சின்ன வயசுலேயே வந்துடுச்சு. எனக்கு நான் காலேஜ் படிக்கும்போது இது ரெண்டுமே நல்லா தெரிஞ்சு வச்சுருந்தேன். என்னுடைய காலேஜில் அதுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த பல்சுவை நிகழ்ச்சிகளெல்லாம் நான் கலந்து கொள்வேன். பேச்சு போட்டியாக இருந்தாலும் போய் கலந்துக்காம பாரு எங்கள் அப்பா. இல்லைனா எழுதி கொடுப்பாரு. உனக்கு பேசவில்லை, இந்த டாபிக் தெரியலனா எழுதி கொடுப்பாரு. இதை நீ டெவலப் பண்ணிக்காம பாரு. கரு மட்டும் கொடுப்பாரு. தீமேட்டிக் அப்ரசெப்ஷன் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த டிஏடி படி எழுதிட்டிங்கன்னா நீங்கள் அங்கே போய் கதையாக வேணாலும் சொல்லலாம், உரையாக வேணாலும் சொல்லலாம், எப்படி வேணால் பண்ணலாம். இதுக்கெல்லாம் ஒரு அடிப்படை ஒரு ஹைஃபன் போட்டு எழுதி கொடுத்துட்டா போதும், உங்கள் குழந்தைங்களே அங்கே போய் பேசும். இதெல்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய. இதுக்காக நீங்கள் என்ன மாதிரி உங்கள் பிள்ளைங்களாம் பெக்கணும் அப்படின்னு ஒரு சுயநலத்தில் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க தயவுசெய்து. இது மிக மிக அவசியம். இதனுடைய பின்புலன் என்ன என்பது இன்றைக்கி தெரியாது உங்களுக்கு. பல நேரத்தில் நான் தப்பாக நடக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் எங்கள் பாட்டி தான். இல்லைன்னா நான் பேங்க்கில் இருந்தது கோடியாக சம்பாரிச்சிருக்கலாம். சின்ன ஃப்ராடு பண்ணால் அந்த மாதிரி சீட்டில் தான் நான் இருந்தேன். இன்றைக்கி இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கை வைக்காமல் பொது பணமாக வீட்டு பணமாக எடுக்கக்கூடாதுங்கிற ஒரு சிந்தனை வந்ததே ஜீவரத்னம் அப்படிங்கிற என்னுடைய பாட்டிமார் தான் அப்படின்னு நான் சொல்லலாம். அது அப்படியே உள்ளுக்குள்ளே கொண்டு வந்து அந்த நியாய தர்மத்தை எப்படி விதைக்கணும் விதைச்சிட்டு போயிடுச்சு அந்த கிழவி. என்னால் அதை விட்டு மீறவே முடியல. அந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்கள வளர்த்திங்கன்னா சமணம் தழைக்கும். சமணம் இல்லைன்னா இருக்காது. இப்போ கொஞ்ச நாளாக இப்போ இருக்கக்கூடிய சினாரியோவை பார்த்தோம்னா சமணம் இருக்குமான்னு சந்தேகம். அதெல்லாம் பெரியவங்களோடு போயிடும். அதனால் நீங்கள்லாம் பெரியவங்களாக இருந்து அதை ஏற்று நடத்த வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள்.
இந்த மகாபல் அப்படிங்கிற ஒரு மன்னர் இருந்தார். அவர் சமணத்தை தழுவியவர். அரசர்கள் சமூகத்தில் அமைதி நிலவ எந்த ஒரு மதம் துணை செய்கிறதோ அந்த மதத்திற்கு முன்னுரிமை அளித்து அதனை போற்றி பாதுகாப்பு அப்படிங்கிறது வரலாற்று உண்மை. நீங்கள் முற்காலத்தில் பாண்டியர்களை எடுத்துக்கொண்டால் கூட சமண பௌத்தத்தை தான் அவர்கள் ஆதரித்திருந்திருக்கிறார்கள். இது வரலாற்றில் உண்மை. இது இன்றைக்கும் இருக்குது, கல்வெட்டே இருக்குது. அதுக்கெல்லாம் திருப்பரங்குன்றத்தில் கூட கல்வெட்டு இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா சமீபத்தில் அங்கே கூட பெரிய விழா நடந்தது. அந்த மாதிரி அந்த காலத்திலேயே அரசர்கள் என்ன செய்வாங்க, அவர்கள் ஆட்சியில் அதிகமாக அவங்களுக்கு வழக்குகள் வரக்கூடாது. இந்த வழக்குகள் வராமல் இருக்கிறதுக்கு யார் உதவி செய்கிறார்களோ அவர்கள் மேலே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு பெரிய ஒரு, ஏன்னா பொழுதனைக்கும் அதை பற்றியே சிந்தனை செஞ்சுக்கிட்டு என்ன தண்டனை கொடுக்கறது, சட்டத்தில் மாற்றம் செய்யணுமா, அப்பப்போ அமைச்சர்களை கூட்டி மந்திர ஆலோசனை பண்ணி கொண்டு இருப்பார்கள். இதெல்லாம் இந்த வேலையெல்லாம் குறைஞ்சிரும். யார் செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா மத குருமார்கள் அதை கையில் எடுத்துப்பாங்க. அப்போ இவங்க ஃப்ரீ ஆகிடுவாங்க ஆட்டோமேட்டிக்காக. இவங்களுக்கு வர வேண்டிய திரையோ வட்டியோ ஜிஎஸ்டியோ எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் ஃப்ரீயாக இருப்பான் அந்த பிரைம் மினிஸ்டர் மாதிரி இருக்கிற ஆள். அதனால் அவர்களாம் என்ன செய்வாங்க, அந்த மத குருமார்களுக்கு மிக நன்றி உள்ளவர்களாக அவர்களை மரியாதையாக நடத்துவார்கள். அந்த அடிப்படையில் சமண பௌத்தத்தை பாண்டியர்கள் கூட ஆதரித்தார்கள் அப்படிங்கிறது. ஏன்னா நியாய தர்மம் அவர் காலத்தில் அவங்கெல்லாம் இருக்கிற வரைக்கும் மிக மிக 100% இருந்ததுன்னு தான் வரலாற்று குறிப்புகள் இருக்குது. நாம் சமண மதத்தில் பிறந்ததுனால சொல்லலை. பிற்காலத்திலே சைவ மத குருமார்கள் தங்களுக்கு நலன் அளிப்பதாக கருதியதால் அப்படியே பரட்டி போட்டார். அதே அரச பரம்பரை மாறிட்டாங்க. அவங்களுக்குன்னு தனியான ஒரு மதமோ ஒரு, அவங்க பிறப்பே சத்திரியன்னா எந்த மத கலப்பும் இல்லாதவன்னு அர்த்தம். அதனால் அவங்க சமண பௌத்தத்துலேருந்து கொஞ்சமாக கீழே இறங்கி அடுத்த லெவல் பக்தி மார்க்கத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க. பக்தி மார்க்கத்தில் நிறையவே அவங்களுக்கு சில வசதிகள்லாம் கிடைக்க ஆரம்பித்தோன்னே அந்த பக்தியே நம்ப ஆரம்பித்தாங்க. ஏன்னா அவங்க பீஸ்ஃபுல்லாக நாட்டை ஆளணும். சில பேரை மாற்றி அதன் பிறகு கொண்டு வரதுக்கு பக்தி மார்க்கத்தில் ஒரு அச்சுறுத்தல் இருக்கும். அதுக்குள்ளே அந்த அச்சுறுத்தல் அவங்களுக்கு ரொம்ப பயன்பட்டது. அதனால் அவங்க சமண பௌத்தத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சைவத்துக்கோ இல்லை வைணவத்துக்கோ மாற ஆரம்பித்து விட்டார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த பக்தி மார்க்கங்கிறத ஒரு தனியான ஒரு தெய்வம் அப்படிங்கிற ஒரு டூலை கண்டுபிடிச்சி அச்சுறுத்துறதுக்காக வச்சாங்க. அது ஒரு சிறை மாதிரி. நீங்கள் எந்த சிவனோ இல்லை மற்றவங்களே பண்ணிங்கன்னா உங்கள் கூடவே நின்றுட்டுருக்கோம். நீங்கள் எதுவுமே தப்பு பண்ணிங்கன்னா அவ்வளோதான் நீ அப்படிங்கிறது மாதிரி. ஆனால் அது ஒரு கற்பனை பாத்திரம் தான். அதனால கை கொடுச்சு. அதனால் அவங்க என்ன பண்ணிட்டான், எல்லா அரசர்களும் சமணமும் பௌத்தம் வேண்டாம்ப்பா, தனியாக அவங்க ஏதோ சொல்லிகிட்டு இருக்காங்க, ஆன்மா புத்கலம் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அது எத்தனை பேருக்கு மண்டையில் ஏறும்? ஒரு பயமுறுத்தினா தான் சரியாக வருங்கும்போது மாறிட்டான். வேறு ஒன்றுமே கிடையாது. அரசர்கள் அவங்க ஒரு நிம்மதியாக ஜாலியாக அந்த புறத்தில் உட்காந்து டான்ஸ் பார்க்கணும், அவங்களும் ஃப்ரீயாக இருக்கணும்ல. அதுக்காக மாறின ஒரு காலம்தான் பாண்டிய நாட்டில். அந்த மாதிரி வட இந்தியாவிலே நம்மளுடைய சமணத்தை ஆதரித்த ஒரு மன்னர் இருந்திருக்கிறார். அவர் மகாபல் அப்படின்னு பேர் அவருக்கு. அதனால் அவன் சமணத்தில் புனித நாளாக என்ன இருக்கோ, அதுக்கு முன்னாடி என்ன இருந்ததோ இல்லையோ, சமணத்தில் நம்ம என்னென்ன புனித நாள்கள், லெட்டர் டே அப்படின்னு சொல்லுவோம், இம்பார்ட்டன்ட் ஃபெஸ்டிவல்ஸ், அதுக்கு எல்லாமே மகாவீர ஜெயந்தியோ பரிநிர்வாண நாளோ இல்லை அட்சய திருதியோ இல்லை சதுர்தசி அது கூட அந்த மாதிரிலாம் வைத்துக்கொண்டு முக்கிய நம்மளுடைய நிகழ்வுகள்லாம் நமக்கு தெரியும். அதுக்கு எல்லாமே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, விடுமுறை விடுகிறார்களோ இல்லையோ கசாப்பு கடைகளெல்லாம் மூட உத்தரவிட்டிருந்திருக்கிறார். அன்றைக்கு யாருமே சாப்பிடக்கூடாது, மட்டன் சாப்பிடக்கூடாது, சிக்கன் சாப்பிடக்கூடாது, வரவழைச்சி எதுவுமே விதவிதமாக தான் தம் என்னென்னமோ பிரியாணிலாம் இருக்குது. இன்றைக்கி சென்னையில் போனீங்கன்னா எல்லா கடையிலையும் அதுதான் இருந்துக்கிட்டு இருக்குது. வெங்காயம் உள்ள பூண்டு இல்லாத இடமே கிடையாது. அதெல்லாம் கம்ப்ளீட்டாக நிறுத்தணும் அப்படின்னு ஆர்டர் அந்த காலத்தில் போட்டு விட்டான். அந்த மாதிரி இருந்த காலம். அப்போ முரசு அறிவிப்பாங்க முத நாள். அப்படி அறிவித்தார்கள் என்றால் அது தடை செய்யப்படும். மறுநாள் யாரும் சாப்பிடக்கூடாது, கடையும் திறக்கக்கூடாது. இப்போனா கோர்ட்டில் போவான், ஸ்டே ஆர்டர் வாங்குவான். அப்போ முடியாது, அரசர் காலம் இல்லையா. அதன்படி எவருமே புலால் உண்ணுதலை முற்றிலுமாக தவிர்த்து வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. இது வரலாறு, இது நடந்த உண்மை. அதன்படி ஒரு முறை சதுர்தசி ஒரு விரதத்தன்னைக்கு அறிவிப்பு வந்துவிட்டது, நாளைக்கு யாருமே வேட்டைக்கு கூட போகக்கூடாது அப்படிங்கிற அறிவிப்பு. அன்றைக்கி வேட்டைக்கு போனால் தானே அவன் கொண்டு வர போகிறான். வேட்டைக்காரன்லாம் கஷ்டப்படுவான். ஆக்சுவலாக வேட்டைக்காரனுக்கு தொழிலே அதானே. அவன் ஏதாவது அங்கே போய் மிருகமோ ஒரு பறவையாக அடித்து கொண்டாந்து வெளியில் விற்பான். காடா கவுதராரி அது இதுன்னு விற்றான்னா அவனுக்கு காசு, வீட்டுக்கு போய் அவன் அரிசி வாங்கி சாப்பிடுவான். அவன் அன்றைக்கி அவனுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு வேலையும் கிடையாது, வீட்டில் உட்காந்துட வேண்டியதான். அந்த மாதிரி வேட்டை கூட போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டான். ஆனால் அவன் பையன் உருப்படாத பையன். அந்த மகாபலுக்கு அவனுடைய பையன் தண்ணி அடிச்சுட்டு என்வி சாப்பிட்றது, ஜாலியாக சுற்றுறது, இந்த காலத்தில் காமிக்கிறான்ல சினிமாவில், அதெல்லாம் அவன் செஞ்சுக்கிட்டு வந்துருக்கான் அவனோட பையன்.
அவன் என்ன பண்ணிட்டான், நம்ம ராஜாவோட இளவரசன் தானே அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்கு வேட்டைக்கு போயிட்டான். அன்றைக்கி வெளியில் கடையெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு ஸ்ட்ரைட்டாக போய் வேட்டையாடி ஒரு மானை பிடிச்சி அங்கேயே எப்படி சமைக்கணும் இப்போ தான் காமிக்கிறான வீடியோலாம், அங்கேயே வெட்டி சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டான். இதை பார்த்துக்கிட்டு இருந்த மற்ற வேட்டைக்காரர்கள்லாம் என்ன சொன்னாங்க, என்ன செய்வாங்க, என்ன போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் போய் திங்கிறீங்களே உங்கள் அரச பரம்பரையிலன்னு போய் போட்டு கொடுத்துட்டான் ஆக்சுவலாக ராஜாக்கிட்ட போய் சொன்னோன்னே அவர் அப்படியே நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப வருத்தப்படுகிறார். ஆனால் சட்டம் ஒழுங்குங்கிறது எல்லாருக்கும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி மனுநீதி சோழன் ஒருத்தர் இருந்திருக்கார்ல, அந்த மாதிரி போல் இருக்குது அந்த மகாபலி. உடனே என்ன பண்ணிட்டார், அந்த பையனை கூப்பிட்டு சிரச்சேதம் செய்யுங்கன்ட்டார். அந்த பையனை அவனுக்கு சிரச்சேதம் செய்யறதுக்காக ஆர்டர் போட்டாங்க. ஆனால் அந்த நேரத்தில் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த எம்ப்ளாயி ஒருத்தர் இருப்பார்ல, அந்த தூக்கு தண்டனை நிறைவேற்றக்கூடியவங்களோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணாங்க, அந்த ஆள் வந்து நிற்கிறார். நீங்கள் அந்த மாதிரி அவனை போய் கூப்பிட்டோன்னா, நான் அவரை கூப்பிட்டோன்னா அவர் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாருக்கும் இன்றைக்கி சதுர்தசி அப்படின்னு சொல்லி கொலையோ செய்யக்கூடாது, வேட்டையாடக்கூடாது எல்லாம் சொல்லியிருக்கீங்க, நீங்களும் சொல்லியிருக்கீங்க. ஒரு முனிவர் வந்தார், சமண முனிவர், அவர் என்ன சொல்லியிருக்காரு, கண்டிப்பாக அவங்கெல்லாம் யார் இருந்தாலும் நீ அந்த கொலை தொழிலையும் செய்யக்கூடாது, நீ சாப்பிடக்கூடாது அன்றைக்கின்னு எனக்கு சொல்லியிருக்காரு. அதனால் என்னால் உங்கள் பையனை வந்து இன்றைக்கு வெட்ட முடியாதுன்ட்டான். இவர் என்ன பண்ணுறதுனே புரியல. இவருக்கு என்னடா அது, நம்ம எல்லாருக்கும் கொடுத்தோம், இவனுக்கு மட்டும் எக்ஸப்ஷன் கொடுக்கல, இருந்தாலும் ஒரு முனிவர்கிட்ட வேற அவன் விரதம் வாங்கிட்டு வந்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு குழம்பிட்டார். உடனே அவர் அதை நிறுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக யாருமே செய்ய மாட்டான்ட்டு அவனுக்கு ஆர்டர் போட்டு, நீ இது வந்து ஒபே பண்ணலன்னா உன்னையும் சேர்த்து தூக்கியில் போட்டுருவேன் அப்படின்ட்டார். அவர் 2 பேருக்குமே மரண தண்டனை விதிக்கப்பட்டு விட்டது. அன்றைக்கு வேட்டைக்கு போகக்கூடாது, வெட்டக்கூடாதுங்கிற சட்டம் இருக்கிறதுனால இவங்க 2 பேரையும் முதல்ல எல்லாம் எங்கே இருக்கிறோ அந்த ஒரு கடலில் கொண்டு போய் போட்டுரு அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்தார்கள். இவங்க 2 பேரையும் கொண்டு போய் அந்த முதலைகளும் சுறாக்களும் அதிகமாக இருக்கக்கூடிய நீர்நிலையிலே வீசி விட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டாங்க. அந்த மாதிரி போகும்போது அவரை அழைச்சிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்துகிறாங்க வரிசையாக. முதல்ல அவன் பையனை அந்த முதலைக்கு இரையாக்குகிறார்கள். அடுத்தது அந்த கொலைக்களத்தில் இருக்கக்கூடிய அந்த எம்ஃபால் சந்தல் அப்படின்னு பேர் அவனுக்கு, அந்த எம்ஃபால் சந்தலை கொண்டு போய் அவங்கள்ட்ட அந்த முனையில் நிறுத்திட்டு தள்ளி விட்றாங்க. தள்ளி விட்டோன்னா கொஞ்சம் தூரம் அந்த ஃபுல்லாக போய் அந்த மலையிலேருந்து அவன் அதில் உழலை, அதுக்குள்ளே அங்கே இருந்த தேவதைகள்லாம் வந்து அவனை காப்பாற்றுகிறது அப்படின்னு கதையை கொண்டு வருகிறார்கள். ஏன்னா அவன் சதுர்த்தசி விரதத்தை தவறாமல் கொஞ்சம் கூட சிதைவடையாமல் கொண்டாடி இருக்கிறான், அது கரெக்டாக கடைபிடித்திருக்கிறான் அப்படிங்கிற உண்மையை தெரிஞ்சதுனால அவங்கெல்லாம் வந்து அந்த கொலை தொழில் செய்தவனை கூட காப்பாற்றுகிறார்கள் அப்படின்னு கதையை கொண்டு போகிறார். அவனை கூப்பிட்டு வந்து அந்த ராஜாட்டையே கொண்டு வந்து விட்டுட்டு அவன் வந்து அகிம்சை முறையில் நடந்துக்கிட்டு இருக்கான், அவனுக்கு நீ தண்டனையை கொடுத்துருக்கக்கூடாது, அவன் மிக உயர்வான குணமுடையவன் அப்படின்னு சொல்லி அந்த ராஜாட்ட கொடுத்தோன்னா அவர் பரிசு பொருள்களெல்லாம் கொடுத்து மீண்டும் அவனை அந்த சட்டத்தை மாற்றி எழுதுவதாக அந்த கதை முடிகிறது. ஆக அகிம்சையை நாம் எப்படி கடைபிடித்தாலும் மறுமைக்கு பயன்படுகிறதோ இல்லையோ இம்மைக்கு பயன்படும் அப்படிங்கிற ஒரு உண்மையை நமக்கு எடுத்து கூறுகிறார்கள் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த கதையில். இது முற்காலத்தில் நடந்த ஒரு கதை. அது கூட அவனை தூக்கி அந்த இதில் போடுறது மாதிரி ஒரு படம்லாம் இருக்குது. அதன் பிறகு கொண்டு வந்து இவங்கள்ட்ட விட்டுட்டு போயிட்டாங்க அந்த 4 தேவர்களும் அப்படிங்கிறது மாதிரி அந்த கதையை கொண்டு வந்து முடித்திருக்கிறார்கள். அடுத்ததாக எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஒரு திருடனின் சுயசரிதையில் வந்த ஒரு கதை. இது வந்து ஒரு வித்தியாசமான கதை. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆட்டோபயோகிராஃபி ஒரு திருடனே எழுதியிருக்கிறான். அது உங்களுக்கு நீங்கள் புக் ஃபேர் போனீங்கன்னா கூட வாங்கலாம். மணியம் பிள்ளை அப்படிங்கிற ஒருத்தர் எழுதியிருக்காரு. ஒரு திருடனாக இருந்து திருந்தியவர். அவர் திருந்து விட்டானுங்கிறது அந்த புக்கை நீங்கள் படித்தாலே தெரிஞ்சிடும். அவருக்கு ஒன்று ஒரு குறிக்கோள் உண்டு. ஏழை மத்திய தரப்பு குடும்பத்தில் இருக்கிறவங்கள்ட்டெல்லாம் திருடுறதில்லை அப்படின்னு ஒரு குறிக்கோள் தனியாக வச்சுருந்தார். அந்த திருட்டிலேயே ஒரு நியமம் இருந்திருக்கு அவருக்கு. அவர் திடீர்னு எவனா பணக்காரன் ஆகியிருந்தான்னா அவன் வீட்டில் திருடுறது அப்படின்னு ஒரு இலக்கு அவருக்கு, அந்த ஆளுக்கு. அவர் என்ன பண்ணுறாரு, ஊருக்கு வெளியில் புறநகரில் திடீர்னு பெரிய மாளிகை மாதிரி அவனாவது கட்டியிருந்தான்னா அவன் ஏதோ தப்பு பண்ணி தான் சம்பாதிச்சிருக்கான்,
அவன்கிட்ட போய் நம்ம திருடி தான் ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவோடு செல்லக்கூடிய ஒரு பழக்கம் அவர்கிட்ட இருந்திருக்கிறது. அந்த மாதிரி ஆள்லாம் பிடிச்சி தேடி அவன்கிட்ட போய் திருடுறதுக்காக ஒரு நாள் அந்த வீட்டுக்கு போய் இரவு தங்கி அங்கே திருடிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டான். அவன் அங்கே இருக்கக்கூடிய நகைகள் இருக்கும், பணம் இருக்கும், வேறு விலை உயர்ந்த பொருள்கள் என்ன இருக்கோ ஒரு மூட்டையை கட்டினா ஒரு சாக்கில் இவனால் எவ்வளோ தூக்க முடியுமோ ஒரு 30 கிலோ தூக்குவான்னு வச்சிங்களேன். தூக்கிட்டு வந்துட்டான் வீட்டுக்கு. வந்ததுக்கு பிற்பாடு தூங்கிட்டான். வந்து படுத்துட்டு காலையில் ஒரு 7-7:30 மணி 8 மணி இருக்கும். கதவை தட்டுறாங்க யாரோ வந்து. ஆஹா, என்ன காரணத்துக்கு வந்து போலீஸாக வந்திருப்பான், சமாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்கிறான். நேற்று யார் வீட்டில் போய் திருநானோ அந்த பணக்காரர் வந்து நிற்கிறாரு வாசலில். அவர் இவனை கேட்குறாரு, நீ தானேப்பா நேற்று நைட்டு எங்கள் வீட்டில் வந்து எல்லாத்தையும் எடுத்து சுட்டிட்டு வந்தது அப்படின்னு கேட்குறாரு. இல்லையே, நான் ஒன்றும் சொல்லவே இல்லையே, நான் ஒன்றும் வரவே இல்லையே அப்படின்ட்டான். திருடர்கள் எப்பயுமே உடனே மறுப்பு தான் சொல்லுவாங்க, ஒத்துக்கொள்ளவே மாட்டார்கள் அப்படிங்கிறது நம்ம வழி வழியாக வந்த உண்மை அது. இல்லை, நான் உங்கள் வீட்டுக்கு வரவே இல்லை, நான் வந்து திருடலை. இல்லை, நீ வந்து எடுத்துகிட்டு போனது என்னென்ன எடுத்துகிட்டு வந்தியோ எல்லாமே எனக்கு தெரியும், மரியாதையாக நீ வந்து வந்தேன் அப்படிங்கிறத மட்டும் ஒத்துக்க போதும் அப்படிங்கிறான். இல்லை அவன் போலீஸ்லாம் பின்னாடி வந்திருக்கு போல இருக்குன்னு அவன் ஒத்துக்கவும் மாட்டேங்கிறான். அவன்கிட்ட சொல்கிறான், கிட்டத்தட்ட உன்னை மாதிரி திருடுறன் தான் யாரோ எல்லாரையும் நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். அவங்க யாருமே இல்லை, நீயாக தான் இருக்கும் அப்படின்னு ஃபைனலாக நான் உன்கிட்ட வந்திருக்கிறேன். அதனால் நீ ஒன்று செய்ய, நீ என்னென்ன பொருள் எடுத்துகிட்டு வந்தாயோ அதெல்லாம் நீனே வச்சுக்க, அதை பற்றி எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இன்னும் கொஞ்ச நாள்லேயே நீ எடுத்துகிட்டு வந்த பொருளை என்னால் சம்பாதிக்க முடியும். ஏன்னா அவன் ஒரு அதர்மி தானே, ஈஸியாக நான் சம்பாதிச்சிடுவேன். ஆனால் எனக்கு ஒரே ஒரு உண்மை மட்டும் தெரியணும் அப்படின்னு கேட்குறான் அவன். இவன் வந்து யோசிக்கிறான், இந்த ஆள் சொல்கிறதெல்லாம் உண்மையாக தான் இருக்குது, எதுக்கு என்ன தான் கேட்குறான்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க என்கிட்ட அப்படின்னு கேட்குறான். அவன் சொல்கிறான், நீ வந்தது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நான் 2 நாய் வளர்க்குறேன் எங்கள் வீட்டில். அது ரொம்ப பொல்லாதமான நாய், யார் இருந்தாலும் கழுத்தையே பிடிச்சி கொன்னுடும் அவங்கள. அந்த மாதிரி இருக்கக்கூடிய 2 நாயும் கண்ணை கட்டிட்டு நீ எப்படி திருடினேன்னு கேட்குறான் அவன்கிட்ட. அதை நீ சொன்னால் போதும், நான் உன்னை ஒன்றுமே செய்யலைன்னா திரும்பி போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். அவன் கையில் கன் கூட வச்சுருக்கிறான். அப்படின்னோடனே இவன் என்ன சொல்கிறான், சரி நான் சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை பற்றி நீங்கள் என்னை சுட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் கேட்குறதுக்கு இதுக்கு நான் பதில் சொல்கிறேன். ஏன்னா அவனுக்கு அவன் எடுத்துகிட்டு வந்துட்டானா அந்த பொருள் அவனு தான் நினச்சிக்குவான். எல்லா திருடனுமே திருடிட்டு வந்துட்டானா அவன் பொருள் தானே, அது இன்னாரு தான் பொருள்னா அதில் ஒன்றும் பேர் வெட்டினா கூட அவனுக்கு கிடையாது. திருடுனா அதோட முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அது நாட்டு சட்டம். ஒருத்தன் நம்ம வீட்டு பொருளை எடுத்துகிட்டு போயிட்டா அதுக்கப்புறம் அவன் தான் உடைமை, நமக்கும் ஓனர்ஷிப் நமக்கு கிடையாது. அது மாதிரி தான் அந்த நகைக்கு எல்லாமே, நகையை யார் திருநாலும் அவனு தான். ஆனால் திருப்பி நீங்கள் அதை ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணாக்க கவர்மெண்ட்டில் உங்கள்கிட்ட திருப்பி வாங்கி கொடுப்பாங்க. ப்ரூவ் பண்ணலைன்னா அது அவனுடைய நகை தான். இன்றைக்கும் அப்படி தான் சட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது. அதனால் நீங்கள் நகை வாங்கினாலும் எந்த காலத்துலேயும் ஏதோ ஒரு இந்த ஹால்மார்க்கு அந்த மார்க்கு இந்த மார்க்குன்னு போட்டிருக்காங்களா, கடையெல்லாம் இருக்குல்ல, ஜிஆர்டி இந்த மாதிரி, அங்கே தான் வாங்கணும். அதுக்குள்ளே பில்லை நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா நீங்கள் கோர்ட்டுக்கோ ஒரு போலீஸ்லேயே கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பி வாங்கப்படும். அதில் உள்ளது மாதிரியே அந்த நகை இருந்தால். அதை மாற்றி விட்டால் உங்களுக்கு அதுவும் கிடைக்காது. அதெல்லாம் யோசிக்கணும். நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நமக்கு எவ்வளோ செலவாகும், அதில் வேறு காசு போகும். 25 பவுன் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட கைக்கு கிடைக்கிறது 15 கிடைக்கலாம், 10 கிடைக்கலாம். இதெல்லாமும் ரொட்டீன் தான் இந்த காலத்தில். ஏன்னா யாருக்கு லஞ்சம் அதிகமாக கொடுக்குறீங்களோ அவங்க தான் உங்களுக்கு அதை வாங்கி கொடுப்பாங்கங்கிறது இன்றைய சட்டம் ஒழுங்கு. அந்த அடிப்படையில் போய்கொண்டிருக்கிறது இன்றைய பாரதம். அந்த மாதிரி திருட்டு போன பொருளில் நீ திருப்பி அவன் கேட்டு வாங்க முடியாது அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் அந்த திருடன் என்ன சொல்கிறான், அந்த மணியம் பிள்ளைங்கிறவன் அவட்ட நேற்று நான் எந்த வீட்டுக்கு திருட போனாலும் முன்னிரவே ஒரு 7:30-8 மணிக்குள்ளே போய்டுவேன் அந்த வீட்டுக்குள்ளே போய் ஒழிஞ்சுப்பேன். ஏன்னாலும் பெரிய வீடாக இருக்குது, யாருக்கு தெரியும். நீங்கள் நாயை லேட்டாக தான் அவுத்து விடுவீங்க, முன்னேரத்தில் விட மாட்டீங்க. அது இல்லைனா உள்ளே குலைச்சிக்கிட்டு உயிர் எடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க யார் வந்தாலும் உள்ளே விடாதுங்கிறதுக்காக நீங்கள் நாயை கட்டி தான் போட்டு வச்சுருப்பீங்க. அது நீங்கள் எங்கே உள்ளே வச்சுருக்கீங்களோ தெரியல, நாயே இல்லை நான் வரும்போது. ஆனால் உங்கள் வீட்டில் 2 நாய் இருக்கிறது மட்டும் எனக்கு தெரியும். அதுக்காக இவன் போகும்போதே கொஞ்சம் அரிசி வாங்கிக்கிட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு சில மீன்கள், அந்த நாய்க்கு ஏதோ பிடிக்கணும் ஒரு மீன் பேர் எழுதியிருக்கார், மச்சு மீன் என்னமோ எழுதியிருக்கிறவர், அதையும் வாங்கிக்கிட்டு அங்கே போய் ஒரு இடத்துல உட்காந்து அந்த சோறு சமைச்சு அந்த மீன் குழம்பு வச்சு அதில் பிசைஞ்சு அதில் மயக்க மருந்தை போட்டு அந்த நாய்கள் வர்ற நேரத்துக்கு 2 தட்டிலையும் வச்சு வாசல்லே வச்சுட்டு இவன் மறுபடியும் அந்த இடத்துல ஒழிஞ்சிக்கிறான் அந்த திருடன். அப்படி தான் அவர் எழுதியிருக்கார். அதில் அவர் ஒழிஞ்சிக்கிட்டதுக்கு அப்புறம் இந்த நாய்கள் வந்திருக்கு. 8:30-9 மணிக்கு 9:30க்கு வந்திருக்கலாம். வந்ததுக்கு பிற்பாடு அது 2ம் அதை சாப்பிடுகின்றன. சாப்பிட்டுட்டு 2ம் சோர்ந்து மயக்கமடைந்து வீழ்ந்து விடுகின்றன. அதன் பிறகு இவர் எங்கேயோ போய் உள்ள படுத்திருக்காரு,
எங்கள் கஜானா எங்கே இருக்கிறோம் போனால் ஒன்று உடைச்சான் எடுத்தான் வந்து சேர்ந்துட்டேன் நான்ட்டான். அப்படியா, ரொம்ப நல்லது, நீ இந்த விஷயத்தை நீ சொல்கிறதுக்கு தான் நான் வந்தேன், இந்த நகையை நீனே வச்சுக்க, இந்த பணத்தையும் நீனே வச்சுக்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் திரும்பி வீட்டுக்கு வந்துட்டான். ஓனர் வீட்டுக்கு வந்தோடனே நேராக வந்தோடனே இந்த நாய் வழக்கம் போல் என்ன செய்யும், இந்த மாதிரி ஒரு யார் நாய் வளர்க்குறாங்களோ அந்த ஓனரை என்ன பண்ணுவாங்க, வளர்க்குறவன் எஜமான் மேலே தாவிட்டு வந்து விழும், அவன்கிட்ட கொஞ்சம் அதெல்லாம் செய்யும். அதுக்கிட்ட வந்தோடனே கையை நீட்டி நிறுத்துறான், ரெண்டுத்தையும் நிறுத்திட்டு ரொம்ப மோசமான நாய், நன்றி கெட்ட நாய்களேன்னு திட்டுறான். உண்மையிலே நம்ம மனிதர்களே அப்படி தான் திட்டுவோம், அது உண்மையிலே நாய்க்கு நன்றி இல்லை, அதை அவன் திட்டுறான். கொஞ்சம் கூட விசுவாசமே இல்லை உங்களுக்கு, இத்தனை வருஷம் நான் உங்களுக்கு சோறு போட்டு சின்னதுலேருந்து வளர்த்துருக்கேன், கொஞ்சம் நேரத்தில் எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி கோபமாக கத்துறான் அதுங்கள்ட்ட. அதுங்களுக்கு எப்படி அவன் சொல்கிறது புரியுதா புரியலையோ தெரியல, ஏதோ கோபமாக இருக்கிறான் அப்படின்னு எட்டி நிற்கிற மாதிரி நின்றுட்டே இருக்குங்க அது ரெண்டும். இவன் அதை சொல்லிவிட்டு நேராக உள்ளே போயிட்டான். அன்னைக்கு அதுங்களுக்கு சாப்பாடு கிடையாது, அன்றைக்கி ஃபுல்லாக. அன்றைக்கி அதுங்களும் அப்படியே படுத்து அப்படியே உட்காந்து அப்படியே இருக்குது ரெண்டு பக்கமும் வீட்டில். அன்றைக்கி முடிஞ்சு போச்சு. மறுநாள் இந்த மாதிரி நாள் போன போக அதில் முக்கியமான கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, 6வது நாள் இவர் டெய்லி சாப்பாடு 2வது நாள் 3வது நாள்லாம் வச்சுக்கிட்டே இருக்கான். அது ஒன்றுமே அந்த 2 நாயும் சாப்பிடவே மாட்டேங்குது. சாப்பிடாமல் இருந்து 6வது நாள் ஒரு நாய் இறந்து விட்டது, 8வது நாள் ஒரு நாய் இறந்து விட்டதுன்னு அந்த கதையில் எழுதியிருக்காரு அந்த ஆள். அப்போ விசுவாசம் இல்லை அப்படிங்கிறது அது உணர்ந்து விட்டது, ஆனால் மயக்கத்தில் தான் இருந்திருக்கு. இருந்தாலும் நம்ம கடமையை நாம் செய்யவில்லை அப்படிங்கிறது அந்த விலங்குக்கே தெரிகிறது அப்படின்னு எழுதியிருக்கான். ஒரு திருடன் எழுதியிருக்கான் ஆட்டோபயோகிராஃபியில். அப்போ மனுஷனுக்கு விசுவாசம் குறைவு. அப்படியே விசுவாசம் இல்லாமல் தவறு செஞ்சால் யார் அதுக்காக என்ன செய்ய போகிறாங்க? ஆகா நம்ம தப்பு இழைத்து விட்டோமேனு எங்கள் வடக்கருத்தில் அதெல்லாம் ஒரு காலத்தில் தான் இருந்துச்சு, இப்போ அதெல்லாம் கிடையாது. அது நாய் செஞ்சுருக்கு அப்படிங்கிறத அந்த கதையிலே அவன் முக்கியமாக குறிப்பிடுகிறான். இதில் கிளைமேக்ஸை 2 நாயும் இறந்தது தான். எப்போ நமக்குன்னு உள்ள அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆளுமையோ இல்லை தர்ம நியாயமோ அதை விட்டு நாம் மீறிவிட்டால் உண்ணா நோன்பிருந்து உயிர் துறக்க வேண்டும் அப்படிங்கிறது அந்த நாய்க்கு கூட தெரிஞ்சிருக்கு. நாயின் சலேகனான்னு கூட அதுக்கு அந்த கதைக்கு பேர் வைத்திருக்கலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் அதை படிக்கும்போது. அந்த மாதிரி இது ஒரு முக்கியமான கருத்து. எப்பயுமே பெரிய வீடாக நீங்கள் கட்டிங்கன்னா அங்கே என்ன முன்னாடி என்ன நடக்குது, பின்னணி நடக்கிறது, சுற்றி என்ன நடக்குது ஒன்றுமே புரியாது. ஒரு 2 பெட்ரூமுக்கு மேலே 3 பெட்ரூம் போனாலே நமக்கு ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூமில் என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலமாக போய்விட்டது. ஏன்னா இப்போ சமீபத்தில் ஒரு 20 வருஷத்துக்குள்ளே 20 வருஷத்துக்குள்ளே நடந்த ஒரு சம்பவம், அதை வேணால் சொல்கிறேன். இருந்தாலும் அது சினிமா சம்மந்தப்பட்ட சம்பவம், இருந்தாலும் நீங்களாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். அது சமீபத்தில் ஒருத்தர் பேசும்போது மீட்டிங்களோட சொல்லியிருந்தார். அது பேப்பர்லலாம் அந்த நேரத்தில் வந்திருந்தது. ஒரு பெரிய வீடு, ஒரு புகழ்பெற்ற நடிகர் ரொம்ப பெரிய வீடு, அந்த வீட்டில் வசிக்கிறார். அந்த வீட்டில் அவருக்கு மத்தியானம் சாப்பிட்டார்னா ஒரு 3 மணி நேரம் அவர் தூங்குவார் ரெகுலராக. அதை எப்பயுமே எந்த காலத்துலேயும் விட்டதே கிடையாது. வெளியில் எங்கே போனாலும் வீட்டுக்கு சாப்பிட்டுட்டு மத்தியானம் படுத்து ஒரு 3 ஹவர்ஸோ 2 ஹவர்ஸோ தூங்குறது ஒரு பழக்கம். அந்த மாதிரி ரெகுலராக தூங்கிட்டு இருக்கார். யாருன்னு கேட்டிங்கன்னா சிவாஜி சார் தான். அந்த சிவாஜி வீடு நீங்கள் பார்த்துருக்கலாம். சிவாஜி கணேசன் வீடு ரொம்ப பெருசாக இருக்கும். அந்த மாதிரி அவர் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஒரு 4:30 மணிக்கு 5 மணிக்கு போல் அவங்க ஒய்ஃப் வருவாங்க. அவங்க காஃபி கொண்டாந்து கொடுத்து அவரை எழுப்பிட்டு போகிறது ஒரு பழக்கம். 4:30க்கு மேலே அவங்க வருவாங்க. இவருக்கு ஒரு 4:45க்கு ஹார்ட் அட்டாக் அன்றைக்கி வந்துருச்சு. இவரால் ஏந்திரிக்கவே முடியல. எழுந்து போய் பக்கத்தில் அந்த மாத்திரை இருக்குது, நாக்குக்கு அடியில் வச்சுக்கிற மாத்திரை, அதை எடுக்க முடியல. இவர் எழுந்திரிச்சு போய் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. சினிமாவில் எப்படி நடிப்பாரோ அது ரியல் லைஃப்லேயே அவருக்கு அந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து விட்டதுன்னு அவரே குறிப்பிட்டிருக்கிறார். என்னால் எழுந்திரிக்கவும் முடியல, அதை எடுக்க முடியல, சத்தம் போட்டிருக்காரு. பிள்ளைங்க பேர்லாம் பிரபு, ராஜ்குமார், ராம்குமார் அதுன்னு சத்தம் போட்டிருக்காரு. ஒய்ஃப் பேரையும் கூப்பிட்டுருக்காரு. யாருமே வரல. அது பெரிய வீடு, இவர் தனியாக ஒரு ரூமில் இருக்கார். அவங்கெல்லாம் எங்கெங்கேயோ இருக்காங்க, யாருக்கும் போய் சேரலை. சரி நமக்கு கதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற நேரத்தில் கரெக்டாக அவங்க எப்பயுமே காஃபி எடுத்துகிட்டு வராங்க. அந்த நேரத்துக்கு வந்தோன்னே இவர் இந்த மாதிரி துடிச்சிட்டு இருக்கிறத பார்த்து டக்குன்னு மாத்திரை எடுத்து கொடுத்தாங்க. அப்படின்ட்டு இந்த கதையை பாரதி ராஜாட்ட சொல்லிகிட்டு இருக்காரு. அதை அப்படியே ஒரு ஆடியோவாக எடுத்திருக்காங்க. அது பாரதி ராஜா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அப்படியே அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. என்ன அதுக்கப்புறம் நேராக நான் அப்பளோவில் படுத்திருக்கேன், நீ பார்த்துட்டு இருக்க அப்படின்னு முடிச்சிட்டாரு அந்த காட்சியேன்னு வச்சிங்களேன். அப்போ சொல்கிறார் அவர்,
நீ எத்தனை வீடு வச்சுருக்க பாரதி ராஜா அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு 4 வீடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. 4 வீடுன்னா 40 வீடு இருந்தாண்ணா, பெரிய வீடாக எதுவுமே இருக்கக்கூடாது. முதல்ல எல்லாத்தையும் விற்றுரு, 2 ரூம் 3 ரூமோடு நிறுத்திக்க, 2 ரூமே போதும் உனக்கு. முதல்ல விற்றுட்டு அந்த மாதிரி சின்ன ரூமாக இருக்கக்கூடிய எவன் நம்ம நடிகர் சங்கத்தில் போய் இதை முதல்ல சொல்லு, எவனும் பெரிய வீடை கட்டக்கூடாதுன்னு சொல்லு அப்படின்னு நேரடியாக அதை வந்து ஒரு ஆடியோவாகவே கொடுத்துருக்காரு சிவாஜி சார். ஆக இந்த மாதிரி கதைகள் அந்த திருடன் சொன்னதுக்கு அப்புறமும் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சில சம்பவங்களும் நமக்கு அதை எடுத்து கூறுகின்றன. ஆகவே நம்மளும் மாளிகையில் இருக்க வேண்டும், பெரிய வீடு கட்டணும் அப்படிங்கிற ஆசை இருந்தால் அதை மறந்து விட வேண்டியது தான் அப்படிங்கிறது தான் முக்கியமான கருத்து இதில். ஏன்னா திருடன் கூட அந்த வீடை தான் செலக்ட் பண்ணுறான். நமக்கு வியாதி வந்தாலும் நமக்கு மருந்து மாத்திரை கூட கிடைக்காதுங்கிறது தான் அதில் முக்கியமான விஷயம். அதனால் பெரிய வீடாக கட்டாமல் சின்ன வீடாக கட்டுங்க அப்படிங்கிறது. இன்னும் சொல்லப்போனால் அந்த வீடு ஆக்சுவலாக என்எஸ் கிருஷ்ணனோட வீடு. அவருக்கு கடன் தொல்லை தாங்காமல் தான் சிவாஜி சார்கிட்டே வித்திருக்கிறாருங்கிறதும் ஒரு உண்மை தகவல் தான். அடுத்ததாக இன்னொரு கதை. யோகா அப்படின்னு ஒரு சிறுவன் வந்து சைனாவில் இருக்கிறான். அவனுக்கு வந்து ரொம்ப நாளாக ஆசை என்னென்னா குங்ஃபூ கற்றுக்கணும் அப்படின்னு அந்த பையனுக்கு ஆசை. அவன் என்ன பண்ணுறான், அந்த கலையை கற்றுக்கொண்டு நாம் தற்காப்பு கலையில் சிறந்தவனாக திகழ வேண்டும் அப்படின்னு ஒரு ஆசை அவனுக்கு. அவன் போய் குங்ஃபூ மாஸ்டர்லாம் போய் பார்க்குறான். அப்போ எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, இவனை பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. என்னடா அறிவு இருக்கு உனக்கு அவனுக்கு லெஃப்ட் ஹேண்டு கிடையாது, இடது கையே இல்லை, நீ எப்படி குங்ஃபூ கற்றுப்ப அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவனை நிராகரித்து விடுகிறார்கள் மாஸ்டர்ஸ் எல்லாமே. அப்போ நான் எப்படியாவது வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு மாஸ்டர்கிட்ட போகிறான். அந்த மாஸ்டர் அவனை பார்த்துட்டு யோகா ஒரு கை இல்லைனாலும் நான் அவனுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவனுக்கு ஒரு கையை மட்டுமே எப்படி உபயோகிக்கிறது, அந்த ரைட் ஹேண்டை மட்டும், அந்த மாதிரி ஒரு குத்து தான் அதில் மெயினாக. இடது கையை அடுத்தவனோட தன்னோட இடது கையை மடிச்சுக்கிட்டு வலது கையால் குத்தணுமா, அந்த ஒரு குத்து மட்டுமே அவனுக்கு சொல்லி கொடுத்து கொண்டே வந்திருக்கிறார் அவர். டெய்லி இதுவே நேற்றையை விட இன்றைக்கி கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இதே மாதிரி சொல்லி 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 மாதக்கணக்கில் அவனுக்கு அது முன்னுமே சொல்லி கொடுத்தோன்னே அவன் கேட்குறான், இந்த ஒரே ஒரு குத்து மாதிரி மட்டும்தானா குங்ஃபூவில், எனக்கு வேறு ஒன்றும் சொல்லிக் கொடுக்க முடியாதான்னு கேட்குறான். இந்த ஒரு குத்து போதும், இதை நீ கற்றுக்கிட்டாலே போதும், உனக்கு 2 கை இல்லை, அந்த ஒரு கைக்கு இப்போ இருக்கிற பவர்ஃபுல்லான பஞ்சே உனக்கு போதும், அதுலேயே நீ எங்கே போனீங்கனாலும் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இவனுக்கு கொஞ்சம் ஒரு சந்தேகம் தான், என்னடா ஒரு குத்தை வச்சுக்கிட்டு நம்ம போய் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த மாதிரி குங்ஃபூ போட்டிகள் நடக்கக்கூடிய அந்த களம் வருகிறது. அதில் போய் இன்னும் தன்னுடைய பேரை கொடுக்குறான். எல்லாம் சிரிக்கிறாங்க அவனை பார்த்துட்டு, என்னடா ஒரு கையே இல்லை, இவன் வந்து குங்ஃபூ எப்படா போடுவான் அப்படின்னு சொல்லிங்கிறது மாதிரி. அதில் ஒவ்வொருத்தராக ஜெயிச்சுட்டு வரும்போது இவன் டேர்ன் வருது. இவன் டேர்ன் வரும்போது அந்த எய்த்தாப்பில் இருக்கிறவன் என்ன செய்கிறான், எப்பயுமே எய்த்தாப்பில் இருக்கிறவன் என்ன பண்ணுவான், ஃபஸ்ட்டு அவன் எப்படி குத்துறான் அப்படிங்கிறத ஒரு டெக்னிக்கை பார்த்துட்டு அதுக்கு மாதிரி பஞ்சவன் மாற்றுவாங்க. ஆனால் இவன் வந்து சண்டைக்கு போனோடனே அவன் சிரிக்கிறான், நீ எதுக்கு சண்டைக்கு வந்திருக்க, எப்படி தோற்று போகிற, ஏதோ பேர் வாங்கிக்கணும், லிஸ்ட்டில் உன் பேர் வரணும், வீரர்னு நினச்சிட்டு வந்திருக்கியா அப்படிங்கிற மாதிரி சிரிக்கிறான். இவனை ஒன்றுமே சொல்லலை, இவன் இருக்கிற மூச்சோடு நின்று கொண்டு இருக்கிறான் அப்படின்னு தான் அந்த கதையில் வருது. அதுக்கப்புறம் சண்டை ஆரம்பிக்குது, 2 பேரும் குத்த ஆரம்பிக்கிறாங்க. இவனும் தன்னோட கையில் இருக்கக்கூடிய அந்த வலது கையில் இருக்கக்கூடிய வலுவான குத்தாலேயே அவனை அடித்து வீழ்த்து விடுகிறான் அப்படிங்கிற மாதிரி கதையை கொண்டு வந்து முடிக்கிறார். அவனுக்கே சந்தேகம் வந்துடுச்சு. அந்த யோகாவுக்கு நேராக தன்னுடைய குருநாதர்கிட்ட வர்றான். இது எப்படி நடந்தது, எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குறான். அவர் என்ன சொல்கிறாரு, உன்னுடைய எதிராளி வந்து உன்னை குறைச்சி மதிப்பிட்டு விட்டான், உனக்கு ஒரு கை இல்லை, வலது கையால் மட்டும்தான் நீ சண்டை போட போகிற, அதனால் அலட்சியமாக உன்னை வென்று விடலாம் அப்படிங்கிறது ஒரு காரணம். 2வது, நீ மனோதிடத்துடன் இருந்திருக்கிறாய், அவனை எப்படி வீழ்த்தியே ஆகணும் அப்படிங்கிறதுல உன்னோட பஞ்செல்லாம் ரொம்ப கரெக்டாக, அது ஒரே பஞ்சு தான் இருந்தாலும் வெவ்வேறு இடத்துல நீ கொடுத்துருக்க, அதனால் நீ ஜெயிச்சா இதான் உன்னுடைய ஜெயிச்சதுக்கான காரணம். அதனால் மனோதிடம் பலவீனத்தையும் பலமாக்கக்கூடியது அப்படின்னு ஒரு உண்மையை அந்த கதையிலே சொல்கிறார்கள். எதிராளியை வந்து பலமாக இருந்தாலும் பலவீனமாக்கிவிடும் அப்படிங்கிறது 2 கருத்துகள் அந்த கதையிலே வருவதாக சொல்லப்படுகிறது. இது போன்ற சுவாரஸ்யமான கதைகள் கேட்கலாம், சிரித்து விட்டு கூட போகலாம். ஆனால் கருத்துக்களை மட்டும் நாம் எப்பயுமே மனதுக்குள் வைத்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிற பேருண்மையை எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா வெறுமா கதை சொல்லிட்டு போகிறதுனால எந்த புண்ணியமும் கிடையாது. அதில் இருக்கிற கரு என்னன்னு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். அது கூட வேடிக்கையாக ஒரு கதை இருக்கிறது. சிறுவயது ஒரு முயல் வியாபாரி ஒருத்தன் இருக்கிறான்.
அந்த முயல் வியாபாரி என்ன செய்யறான், முயல் இந்த வேட்டையாடி கொண்டாந்து கொடுக்குற முயல்லாம் வாங்கி வச்சுப்பான். சில பேர் அந்த முயல் வாங்குவாங்க. அது என்ன காரணத்துக்குலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த முயல் வாங்கினாங்கன்னா அது யார் யாரெல்லாம் முன்னாடியே ஆர்டர் கொடுத்துட்டு போயிடுவாங்க. 2 முயல்னா 2 முயல் 1 முயல்னா அவங்கவுங்களுக்கு நான் அனுப்பிடுறது. ஒரு பையனை வச்சுருப்பான். அவன் கொஞ்சம் இன்னோசன்ட் பாய் அந்த பையன். அவன்கிட்ட கொடுத்து நீ கொண்டு போய் கொடு இதெல்லாம் அப்படின்னு சொல்லுவான். அந்த விலாசத்தை கையில் கொடுத்துட்டு கையில் முயலை தூக்கி கொடுத்தோன்னா முயலை வந்து 2 காதை பிடிச்சான் தூக்கிட்டு போகணும். அதான் அதுக்கு, இல்லைனா அது செத்து போயிடும் வேறு எங்கே பிடிச்சி தூக்கினாலும். அது காதை பிடிச்சிக்கிட்டு 4 முயலை கையில் கொடுத்து 2 அட்ரஸ் கொடுக்குறான் அவன்கிட்ட. அவன் என்ன பண்ணுறான், அந்த பையன் எடுத்துக்கிட்டு போயிட்டுருக்கான். போகிற வழியில் கடைக்கூத்தாடி இந்த நீங்கள் பார்த்துருக்கலாம், அந்த கயிறுலாம் கட்டிக்கிட்டு மேலே ஏறி டைவ் அடிக்கிறதெல்லாம் செய்வாங்க சர்க்கஸ்லாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய கடைக்கூத்தாடி ஒரு ஆள் அங்கே ஒரு களம் இருக்கிறது. அங்கே சுற்றி எல்லாரும் நின்று வேடிக்கை பார்த்துட்டு, அவன் சின்ன பையன் தானே, அங்கே போய் நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த முயலை பிடிச்சிட்டு இருந்தாலும் அந்த 2 கையும் கொஞ்சம் லூஸ் ஆகிடுது. உடனே டக்குன்னு உருவிட்டு ஓடிவிடுது. 4 முயலுமே ஓடி போய் விட்டன. இவன் வந்து ஐயோ ஓடி போச்சே, நம்ம முதலாளி என்ன சொல்லுவாருன்னு சொல்லிட்டு இவன் ஓடுறான். ஒவ்வொரு திசையிலையும் ஓடி போயிடுது. இவனால் எந்த முயலுமே பிடிக்க முடியவில்லை. அழுத்து போய் ஒரு இடத்துல உட்காந்துட்டு என்னடா இப்படி ஆகிப்போச்சே, நம்ம போய் என்ன பதில் சொல்கிறது அப்படிங்கும்போது இன்னொரு கையில் விலாசம் வச்சுருக்கான்ல, அது ஞாபகம் வந்துடுச்சு. உடனே அவன் சிரிச்சிக்கிறான், தன்னை பார்த்துட்டே சிரிச்சிக்கிறான். நல்ல வேளை கடவுளே என்னை காப்பாற்றினேன். இந்த முயல் எங்கே போனாலும் திரும்ப என்கிட்ட தானே வரணும், ஏன்னா என்கிட்ட தான் அது எங்கே போகணுங்கிற விலாசம் இருக்குதே அப்படின்னு சொல்லி சிரித்தானான். அந்த மாதிரி கதைகளை விட்டுவிட்டு, முயல்களை விட்டுவிட்டு, கையில் இருக்கிற வெறும் விலாசத்தை, கதைகளை மட்டும் வைத்துக்கொண்டு கதை கேட்பதில் எந்த புண்ணியமும் இல்லை அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு. ஆக நாம் முயல்களை விட்டுவிட்டு விலாசத்தை கையில் வைத்துக்கொள்ள வேண்டாம் என்று கூறி இன்றைய கதைக்கான நேரத்தை முடித்துக்கொள்கிறேன். மீண்டும் அடுத்து சந்திக்கலாம். மிக்க நன்றி.